நம்ம எப்போ ஹோம் குக்டு ஃபுட்டுலேருந்து ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு போயிட்டு இருக்குமோ நம்மளோட சால்ட் இப்போ மோஸ்ட்லி அது கூடுதலான சால்ட் மோஸ்ட்லி வந்தால் இந்த ப்ராசஸ்டு ஃபுட்லேருந்து தான் கிடைக்குது. நம்ம பிஸா பாஸ்தா அந்த மாதிரி எடுக்கிறது தான் கிடைக்குது. இதை குறைக்கணும். ஸோ அடுத்தது குளோபல் லெவலில் இதுக்கான இன்டர்வென்ஷன் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றின டெக்னிக்கல் மெஷர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த மெயின் காரணம் பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபுட் பேக்கேஜோட லேபிளிங் பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னா அந்த என்ன சால்ட் இருக்குன்ற கண்டென்ட் அந்த லேபிளிங்கில் இருந்தாலும் அது பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலேயே நமக்கு தேவையான அளவை விட கூடுதலாக இது இருக்குதா இல்லை நம்ம அதிகமாக சாப்பிட்டுன்றோமான்ற நாலேஜை கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ரண்ட் லேபிளிங்கில் கொண்டு வர வைக்கணும். ஸோ இதெல்லாம் சில கண்ட்ரியில் வாலண்டரியாக இருக்குது, சில கண்ட்ரியில் மேண்டேட்ரியாக இருக்குது. இப்போ அதையும் தாண்டி இது எஜுகேஷன் லெவல் இது கொண்டு போனோம்னா பிற்காலத்தில் ஹைப்பர் டென்ஷன் வர்றதையும் குறைக்க முடியும். அது ஏற்பட்டாலும் அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைக்க முடியும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களை தேடி மருத்துவமில் ஆல்மோஸ்ட் 1 கோடி அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் இதை மறுபடியும் வராமல் தடுக்கிறதுக்கும் இதனோட காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ். ஓகே, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த சோடியம் தேவை. சோடியம் நம்மளோட பிளாஸ்மா வால்யூமை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தேவை, அந்த செல் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் தேவை, நெர்வ் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கும் தேவை. ஆனால் கூடுதலாக தேவையில்லை. ஸோ இப்போ நம்மளோட தேவைகள் ஒரு 200 மில்லிகிராம்ஸ்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இப்போ 5 கிராம் சால்ட்டுக்கு பதில் இந்தியா மாதிரியே ஒரு 50 கண்ட்ரிகள் 10 கிராம் சால்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கூடுதல் சால்ட் தான் நமக்கு எல்லா ஹைப்பர் டென்ஷனை வரப்போகுது, அதனோட காம்ப்ளிகேஷன்ஸும் வருது. ஸோ இப்போ நம்ம சொல்றதே என்னன்னா, இப்போ நம்ம டெய்லி ரெக்கமெண்டட் அல்வான்ஸ் 5 கிராம் இருக்கும்போது நம்மெல்லாம் இப்போ 10 கிராம் அளவில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை குறைச்சோம்னா மட்டும்தான் இந்த ஹைப்பர் டென்ஷன் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் வராது, அதில் வர பிரச்சனையும் தவிர்க்க முடியும். அவசியம் இதுக்கான தேவை இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ கிளினிஷியனை போனோம்னா நம்ம சால்ட்டு குறைச்சிக்கங்க அப்படிங்கிறது அட்வைஸோடு நின்றுடுறோம். பட் ஆனால் அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜில் இன்னும் எதெல்லாம் கூடுதல் சால்ட் இருக்கு அதை எப்படிலாம் குறைக்கணும் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்.